ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். என்எம்எஸ் திருப்பணியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய என்எம்எஸ் திருப்பணியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஊழியர்கள் அனைவருக்கும் உள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்கான செம்பொருள், கண்ணானது உடலுக்கு ஒளியாயிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இதை நாம் படிக்கின்றோம். நான் உங்களுக்காக இதை படிக்கின்றேன். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? நம்முடைய கண் பார்வையை குறித்து சோதித்தறிகிற அறிஞர்கள் நம்முடைய பார்வை திறனை ஆராய்ந்து நமக்கான மூக்கு கண்ணாடிகளை பரிந்துரைக்கிறார்கள். 20க்கு 20 20/20 என்று சொல்லுகின்ற இந்த முறைமைத்தான் முழுமையான பார்வை, சிறப்பான பார்வை என்று சொல்லுகின்றார்கள். இந்த பார்வை நமக்காக அவர்கள் பரிந்துரைத்து சொல்லும் போது, பார்வை கோளாறு உங்களுக்கு இருக்கிறது, குறைபாடு உங்களுக்கு இருக்கிறது சொல்கிறார்கள். அப்படியானால் குறைபாடுகளிலே வித்தியாசங்கள் உண்டு. சிறிய சிறிய குறைபாடுகள், பெரிய பெரிய குறைபாடுகள் என்று கண்ணே இல்லாதிருக்கிற ஒரு சூழலிலும் சாதாரண சிறிய அளவிலே பாதிப்பு இருக்கிறதையும் ஒன்றாக வைத்து நாம் பார்க்கின்றோம். கண் இல்லாதவர்களுக்கு பார்வையே இல்லை என்று நாம் சொல்ல இயலாது. குருடர்கள் இந்த பதத்தை நாம் இப்பொழுது பயன்படுத்துவதில்லை. விஷுவலி ஹேண்டிகேப்ட், பார்வை திறன் குறைந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். இப்பேற்பட்ட மக்களுக்கு உள்ளான பார்வை அதிகம். பல்வேறு விதங்களிலே வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிறார்கள் கண்ணே இல்லாத மக்கள். ஆனால் திருமறை நமக்காக எழுதப்பட்ட காலத்திலே நம்முடைய உடலுக்கு அடிப்படையான ஒளி தருவது நம்முடைய கண்கள் தான் என்று உணர்ந்து சொன்னார்கள். நம்முடைய கண்கள் சிறப்பாக இருந்தால் உடல் முழுவதும் சிறப்பாக இருக்கும் என்று அப்படியாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் திருமறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது குறித்து நமக்கு சொல்லும் போது நம்முடைய பார்வையை அவர் குறித்து பேசுகிறார். நம்முடைய எண்ணத்தின் அளவிலே எவ்வண்ணமாக உலகை உற்று நோக்குகிறோம் என்பதை குறித்து அவர் பேசுகின்றார். எனவே கண் திறன் அல்லது பார்வை திறன் என்பதை ஆண்டவர் சாதாரணமாக இந்த உலகத்திலே குறைபாடுகளை குறித்து பேசுகிறோமே அப்படி அவர் பேசவில்லை. மாறாக மனதளவிலே நாம் எப்படி இருக்கின்றோம், மனதளவிலே நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாடமாக நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய கண் பார்வை என்பது நாம் உலகை எவனமாக பார்க்கிறோம் என்பது குறித்து நமக்கு விளக்குகிறது. நம்மையே நாம் எப்படி உற்று பார்க்கிறோம், அகக்கண்கள் நமக்கு எப்படி இருக்கிறது, புறக்கண்கள் நமக்கு எவனமாக இருக்கிறது, உலகை எவனமாக காணுகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் அக்கறை கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, அடிப்படையாக நம்முடைய பார்வை சரியாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற அடிப்படையான 2 காரியங்களை உங்களிடத்துல இன்றைக்கு நான் செய்தியாக வைக்க விரும்புகின்றேன். நம்முடைய கண் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு சுவாமி சொல்வது, நம்முடைய பார்வை ஆண்டவரிலே பதித்திருக்க வேண்டும். உலகை உற்று நோக்குகின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய பார்வை ஆண்டவரை உற்று நோக்குகின்ற அல்லது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவற்றை உற்று நோக்குகின்ற அந்த பார்வையை பெற்றிருக்க வேண்டும் என்று முதலாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவரை உற்று நோக்கும் போது நாம் உலகை மறக்கிறோம் அல்லது உலக ஈடுபாட்டை தவிர்க்கிறோம். நம்மை கவர்ந்து எடுக்கின்ற இந்த உலகை சற்று தள்ளி ஒத்தி வைக்கின்றோம். ஆண்டவரை உற்று பார்க்கும்போது அவரிலே நாம் காண்கின்றவைகள், அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தவைகள், அவர் வாழ்விலே நமக்கு காட்டிய அந்த அன்பு கரிசனைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக, ஆண்டவரை நாம் முழுமையாக அறிந்து ஏற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இதுதான் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிர்பார்க்கிறார். நம்முடைய பார்வை ஆண்டவரிலே பதித்திருக்க வேண்டும், ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும் என்பது முறையாக நம்முடைய வாழ்விலே
அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அடிப்படை பாடம் என்னவென்றால், ஆண்டவருடைய கண்கள் வழியாக உலகை பார்ப்பது, அவர் வழியே உலகை பார்த்து அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பார்வை. ஆண்டவர் எவண்ணமாக உலகை பார்க்கிறாரோ, மக்களை பார்க்கிறாரோ, அவ்வண்ணமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் பார்வையின் வழியே உலகை பார்ப்பது என்பது வித்தியாசமான ஒரு சூழல். வழியாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்ற பாரம்பரியமான காரியங்களை சீர்தூக்கி பார்க்கின்றோம். வழியாய் நமக்கு போதிக்கப்பட்ட வேலையெல்லாம் இன்றைக்கு நம் கண் முன்பாக நிறுத்தி வைத்து அவைகள் சரியா தவறா என்று நாம் உற்று நோக்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்வது, ஆண்டவர் எவண்ணமாக இந்த உலகை பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தியிலே இவண்ணமாக பார்வையற்ற ஒருவரை குறித்து 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஒரு பெரிய உரையாடல் நடக்கிறது. அடிப்படையான ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள். பிறவியிலே கண் பார்வையற்றிருக்க ஒருவரை பார்த்து, இவர் இப்படி பிறந்திருப்பதற்கான காரணம் என்ன? இவர் செய்த தவறா அல்லது பெற்றோர் செய்த தவறா? யார் செய்த தவறு இப்படியாக இவர் பிறந்திருக்கிறார் என்று கேட்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுவே: உலகின் பார்வை, உலகின் மக்களுடைய தீர்ப்பு, உலக புரிதல், உலக வழக்கு இதுதான். என்னவென்றால், ஒருவன் இப்படியாக பார்வை திறன் இல்லாமல் கண் இல்லாமல் பிறப்பானால் அது அடிப்படையாக பாவ செயல் அதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவனுடைய மூதாதையர்களான பெற்றோர் இது இவனமாக ஒரு தவறை செய்திருக்க வேண்டும். எனவே இந்த குறைபாடோடு இவர் பிறந்திருக்கிறார் என்பது அந்த நாளிலே ஒரு கூற்றாக இருந்தது. ஆனால் இயேசுவின் பதில் வித்தியாசமானது. அவர் சொல்லுகிறார், இது இவர் செய்த குற்றமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, ஆண்டவருடைய திருநாமம் இவர் வாழ்வின் வழியாக மகிமைப்பட வேண்டும் என்பது. ஆண்டவருடைய நாமம் இவர் வழியாக பிரசித்தி பெற வேண்டும் என்பதற்காக இவர் இப்படி பிறந்திருக்கிறார் என்பது இயேசு நமக்கு விளக்குகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பார்வையில உலகை பார்ப்பது என்பது வித்தியாசமான பார்வை. உலகம் பார்க்கிற வண்ணமாக அல்ல. உலகை எப்படி உலகம் தீர்த்து வைக்கிறது, கணித்து வைத்திருக்கிறது, வகுத்து வைத்திருக்கிறது என்பதை முறையாக பாரம்பரியமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அப்படி இல்லாமல் இயேசு சுவாமி பார்க்கிற வண்ணமாக இந்த உலகை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இது ஒரு வித்தியாசமான பார்வை. வித்தியாசமான பார்வை என்பது இயேசுவுக்காக, இயேசுவின் வழியே உலகையே நாம் மறந்து துறந்து வித்தியாசமாய் பார்க்கின்ற ஒரு பார்வை. அது மேட்டிமைகளோடு இருக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவர் நமக்கு வகுத்து சொல்வது, அப்பேற்பட்ட பார்வை நமக்கு இருக்கக்கூடாது என்பது. எனவே சரியான பார்வை என்று திருமறை நமக்கு விளக்குமானால் இதைதான் சரியான பார்வை என்று நாம் சொல்லுகிறோம். இது முதலாவதாக ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற பார்வை, ஆண்டவரை உற்று நோக்குவது, ஸ்டெபிலைசிங் our vision on the Christ Jesus himself. இரண்டாவது, ஆண்டவரின் வழியாக இந்த உலகை பார்க்க துணிவது, looking at the world with the very eyes of Jesus himself. இதைதான் இரண்டாவதாக இடத்துல நான் பகிர விரும்புகிறேன். எனவே ஆண்டவருடைய பார்வை பெற்ற மக்களாக, வித்தியாசமான மக்களாக உலகை அவர் பார்க்கிறவனமாய் பார்த்து கனிவோடு, இரக்கத்தோடு, மனது உருக்கத்தோடு, மாற்று சிந்தையோடு மெய்யாகவே உலக்கு திருப்பணியாற்ற, இயேசு வழி நின்று திருப்பணியாற்ற ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. நம் கண் தான் நம் வாழ்வுக்கு ஒளியாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் வழியாக உங்களுடைய திருவுளத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடும், பேசும், வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் NMS திருப்பணியையும் திருப்பணியாளர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். இயேசு வழி வேண்டுகிறோம் அன்பின் பரம தந்தையே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கு, பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் திரைக்குடைய ஆசீர்வாதம் இந்த போது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.